الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا رسول الله. قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان وإذ أشركت لحتى وإذ أشركوا لحتى عنهم ما كانوا يعملون அளவற்ற அருளாளரும் நிகரற்ற நேரத்துடைய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அன்பிற்கு பெறுவதற்கும் உண்டான அருமை சகோதரர்களே, நம்முடைய வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியாக பல்வேறு விஷயங்களை நாம் புராண அதிசயத்தில் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் ஒரு சின்ன செய்தியை, அது மிக முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை நாம் சுருக்கமாக இந்த அமர்வில பார்க்கலாம். மூமின்களான முஸ்லிம்களான மக்கள் அவர்கள் அமல் செய்து அந்த அமலின் மூலமாக நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்திற்கு செல்கின்ற நோக்கத்திலே, அந்த லட்சியத்திலே தான் ஒவ்வொரு முஸ்லிமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அமல்கள் மூலமாக பெருமானார் சொன்னார்கள், யார் எங்கும்போது ஜன்னதி அமளி, அதாவது எந்த ஒரு மனிதனும் அவன் செய்திருக்கிற அமல்கள் இருக்கிற அவன் மூலமாக செலுத்திருக்கிற அமல்கள் மூலமாக பல ஆட்சி யார சொல்லலாம். ஒரு சகாபி கேட்கிறாங்க, அல்லாஹ் தெரிஞ்சு இன்னும் அவசரம் உறவு செய்து நீங்களும் அவசரம் அல்ல, நானும் அப்படித்தான். அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்பது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று எழுதி. அப்போ ஒரு சந்தேகம் வரும், அப்படி யாரும் சொல்லுவது வேஸ்டான அழகா செய்யணுமா, நோக்கு வச்சிருமா என்றால் வைத்திருக்காங்க. ஏனென்றால் அதற்கு பலன்கள் இருக்கிறது. இந்த பலன்கள் எல்லாம் அது பலனாக நமக்கு ஆகிறதா என்பது ஒரு கேள்வி. அச்சுக்கு போனா என்ன நினைக்கணும்னாக்கா, அச்சு மப்ரூ, அதாவது அல்லாஹ்வுடைய அச்சை செய்கிற போது எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, அச்சல் மப்ரூரன், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட அச்சாக காட்சியிருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நாம் அமல்களை நோக்கினால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும். அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அமல்களிலே குறை காண வேண்டும் என்று அல்லாஹ்விடம் எல்லா அமல்களையும் பண்ணிருக்கோம். இதெல்லாம் மட்டும் இல்லை, அவர் யார் மீது கருணை கொண்டிருக்கிறானோ அவர்களை நினைக்கிறான் அந்த செயல்கள்ல குறையெல்லாம் காட்டுறதில்லை. திருமலைய புறாங்க அல்ல என்ன சொன்னான்னா, ஒரு வசனத்தை சொல்லுவான், என்னது பாபாவன் 108 ஒரு எதிரி இப்ப சௌபரி வாசம் இருக்காவை இருக்கிறா பயன்கடீன அகலி மசூரா, யாருடைய கையிலே அவனுடைய ஆமாய் நாமா அந்த பத்தோரை
மருந்து கொடுப்பாங்க ரத்தவாசிகளுக்கு. கிட்டவர்களுக்கு இடது கையிலையும் நல்ல ஒரு மருந்து கையிலையும் நல்லா கொடுப்பாரு. இந்த மற்றோரை யார் மருந்து நீரே சொல்கிறானோ, யாருக்கு அல்ல மருந்து நீரே வழங்குகிறானோ அவர்கள் தம் கேள்விகளுக்கு லேசான முறையிலே கேள்விகள் கேட்கப்படுவார்கள். எல்லாம் ரொம்ப பண்ண மாட்டேன். அப்படியா சரி இது கூட ஒழுங்கா உணர வேண்டியது உதவியா, சரியான உணர வேண்டிய உதவியா, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த வசனத்தை எடுத்தவுடன் விமர்சனம் அல்லாவின் தூதரே கேள்வி லேசான முறையில கேள்வி கேட்பான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, லேசான முறையில் அவர்களை கேள்வி கேட்பான் அல்ல. அவர்கள் சொர்க்கத்தில் அவர்களுடைய மனைவிகள் இருக்கிறார்களே, சொர்க்கத்தில் அவர்களுக்குரிய ஒரு பெண்கள் பூமியின் பெண்கள் என்று சொல்வார்கள். அந்த பெண்களிடத்தில் சந்தோஷமாக போவார்கள். என் கருவியில் அகலியா சந்தோஷமாக அந்த சொர்க்கத்து கண்டியவர்களை அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு வசனத்துல அதே ஆயிஷா கேட்டார்கள், லேசான முறையில கேட்டீங்கன்னா அந்த கேள்வி எப்படி இருக்கும்? அதுக்கு ரசூலுல்லாஹி அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, லேசான முறையில கேள்வி ஏற்படுத்தாரு என்ன அர்த்தம்னா, கேள்வியே கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டான். அவர்கள் கிடையாது கொஞ்சம் இருந்துச்சு இந்த கொஞ்சம் சொல்லிட்டு போய் என்று அல்லா வந்துட்டாரே இந்த வரவில்லை மற்றவர்கள். இப்ப நம்ம மேல என்ன இருக்கணும்னு கேட்டா, அவர்கள் செய்ய வேண்டும் என்ற கடமை அவர் இருந்தது. ஏனென்றால் இந்த அவர்களுக்கும் ஒரு வயசு இருந்தது. அவர் பருமையில தீசான் என்ற சராக்களை என்ன செய்வான் இருப்பார். அம்மாவன் தமிழத்து மபாசின்னு பகுதி யாருடைய அந்த அவர்களுடைய கட்டு கனமாய் காவி விடுகிறதோ அவனுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. அம்மாவன் சம்பத்து மபாசின்னு யாருடைய கட்டு இந்த அவர்களுடைய கட்டு ஏதாக மேல வந்து விடுறதோ அந்த திராக்கு மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட திராக்கு என்ன நமக்கு மக்கள் கூட்டு வருவதற்காக இன்னைக்கு நடைமுறையில் என்ன தராசு இருக்கிறதோ அவர் தான் நமக்கு சொல்லுவாங்க. எல்லாம் எலக்ட்ரானிக் தராசு தான் அவங்க எல்லாம் என்ன மாதிரியான தராசு வச்சிருக்காங்க சொல்ல முடியாது. அப்ப யாருடைய தட்டு குறைவாக லேசாக இருக்கிறதோ ஹாவியா ஹாவியா என்ற நரகத்தை அவர்கள் சேருவார் என்று அந்த திருமலை புராணத்தில் சொல்கிறார். இதுல என்ன நம்ம நோக்கம், முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கணும் என்றால், உங்களுடைய அமல்கள் நிறைய முழுப்பா எக்கச்சக்கமா ஏறி ஒவ்வொரு அவருக்கு வளர்ச்சி புரிஞ்சு இமயமலை அளவுக்கு கொண்டு அவசியம் இல்லை, புரியாது மனுஷனாக. நான் வேற சொல்வதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்வதெல்லாம் ராமநாதம் போய்க்கலாம், உயரையில ஒரு வருஷம் போய்க்கலாம், பல புறாம போச்சு ஒரே இடத்துக்கு இடத்துக்கு வேவான கட்டிருக்காம சன்னியாசி மாதிரி எல்லாம் ஒரு மனுஷன் அளவான முடியாது. மனிதன் என்பவர் குடும்பம் புள்ளர் சம்பாத்தியா இது வாரம் சொல்லுது. அந்த மாதிரி வந்து துறவரமாக போவதற்கு அனுமதி கேட்டவர்களை கூட சொன்னார்கள், தடை செய்கிறார்கள். இந்து மதத்தை கொண்டு வந்தாரா, கிறிஸ்துவ மதத்தை கொண்டு வந்தாரா அவங்க சொல்றாரு. அதாவது இருக்கிறது நாம் பயணம் செய்து வழியில ஒரு அருமையான சோலை வனத்தை கண்டு அருவி கொட்டுகிறது, ஆனந்தமான இடம். அந்த இடத்துல தனியா உட்கார்ந்து அப்படியே இருந்து இடத்தை தியானித்துக் கொண்டே இருந்து விடலாம் என்று அமைத்து கொள்கிறது. அறிந்து விடுவீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்து மதத்தையோ அல்லது கிறிஸ்துவ மதத்தையோ தொடர்பு நான் இஸ்லாமிய வந்திருக்கேன். ஒரு நபித்தோழருக்கு தன்னுடைய குடும்பத்தை இருக்கிறாரு, வெளியே வர்றார், ஓடி வருகிறார். ஓடி வருகிற போது அவர் சொல்றாரு, நாபக்க ஹம்மாலா நாபக்க ஹம்மாலா அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் பேரு ஹம்மாலா. அவர்களாக ஹம்மலா முனாபிக்காக இருக்கான், ஹம்மலா முனாபிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டையும் சொல்றாரு. நான் ஒரு முனாபிக்கு, நான் ஒரு முனாபிக்கு கருத்து தெருவில் ஒரே அவ எடுத்தாப்பா அதோட அவங்க கொஞ்சம் கேட்டாங்க, என்னையா என்ன பண்ண இந்த சூழ்நிலையுடைய பக்கத்துல இருக்கும் போது அவருக்கு சொர்க்கத்தை பற்றி சொன்னால் அந்த சொற்களை கண்முன்னால தெரியும். நரகத்தை பற்றி சொன்னால் அம்மா நரகம் படுத்தும், பயங்கரமான நரகம் நினைச்சு உடனே கண்ணீர் விடுவதும்
பக்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அருகில அந்த குழுவிலே நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா வீட்டுக்கு வந்தது இல்லைங்க. வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும் சொன்னீங்கன்னா கொண்டாட்டியாவே இல்லை பாப்புள்ள இது வேணுமா அது இது இப்படி குடும்பம் பொறுத்த முடியாது உடம்பு போயிடுது. நரகக்கூடிய சிந்தனையை கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது. அப்ப அங்க இருக்க போகும்போது நரகம் பொறுத்தக்கூடிய எமர்ஜி எனக்கு கிடைக்குது. வீட்டுக்கு வந்து அது குறைஞ்சி போயிடுது. நம்ம நாம நாளைக்கு சொன்னாரு அல்லாதா உனக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை, எனக்கு அப்படித்தான் இருக்குது. 2 வருஷமா போய் சொன்னாங்க கேட்போம். 2 வருஷமா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எல்லாமே போயிடுது அப்படின்னு திரும்பி சொல்ல முடியல. இந்த நிலைமை சொன்னாங்க. சொன்ன போது எல்லாரும் மனித நான் பயம் கேட்கும் போது இருக்கக்கூடிய அந்த எண்ணம் செல்வம் அதுக்கு வெளியே போயிட்டு இருக்காங்க. இது மனிதனுடைய இயற்கை இப்ப இருக்கும். இங்க இருக்கிற போதுலயே அங்கேயும் வச்சிருக்க நரகத்தையெல்லாம் கேட்டு உட்கார்ந்தோன்னு ஒரு புக்கை எடுத்து ஒருத்தர் சொல்வாரு ஆணை எடுத்து ஓட்டுட்டு நரகத்துக்கு போனோம்னா மரத்தை சாப்பிடணும். இந்த புதுசான நமக்கு போட்டு மனிதனுக்கு உணவு தேவையான தப்பு எல்லாம் கடந்து வெளியே வந்துடுவாங்க. பேசி கருவில்லை. அப்படியே இருக்க முடியாது. சொன்னாரு மனிதன் அப்படித்தான் இருப்பான். ஏன் பக்கத்துல இருக்க போகும்பொழுது நீங்க என்ன உணர்வோடு இருக்கிறீர்களோ அதே உணர்வோடே நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா மலாய்க்கு மருந்து எரிஞ்சுவாங்க. உங்களுக்கு நான் பண்ற மாதிரி ஆள் இருந்தாங்க வந்து நீங்க தெருவிலே போற பாதைகளை எல்லாம் உங்களுக்கு சாமான் சலாம் சொல்லுவார்கள். அப்ப உங்க மனசு வழக்குதான் தெரியும். மனசு தெரியாது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. அது அப்படி இருக்கும். இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குல்ல இந்த அமல்கள் எல்லா இடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறதா என்ற விஷயத்தில் நாம் கூடுதல் அக்கறை கொடுக்கிறோம். ஏதோ நிறைய பேர் புரிஞ்சு நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாரிடம் அங்கீகரிக்கப்படுகிறதா இது வந்து ஒவ்வொரு விஷயத்துடைய வாழ்க்கையிலையும் என்ன பிரயோகம் தொடர்ந்து ஐயா அந்த டைத்துல வேலையாக செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன் படிக்கிறோம், ஏன் உணவு நடக்கிறோம், ஏன் அறிவிக்கிறோம் கொடுக்கிறோம், ஏன் சமயம் செய்கிறோம். இந்த நம்முடைய அமல்கள் எல்லா இடத்திலும் அங்கீகரிக்கப்படுகிறதா? அப்ப அதை செய்யும் விதமாக செய்தால் எல்லா இடத்திலும் நன்றி இருக்கும். அதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு. உலகமாக நன்றி அந்த காரியம் அல்லாவால் ஏவப்பட்டிருக்க வேண்டும். உலகம் நல்லா அறிவிச்சிருக்கணும், சொல்லியிருக்கணும், இது செய்கிறது சொல்லியிருக்கணும். அதை எதை சொன்னாலும் அதுதான் நிற்கலாம். அதெல்லாம் இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் அந்த செயல் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறையிலே இருக்கும். எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன விதத்திலே காட்டி தந்தார்களோ அந்த விதத்திலே அந்த அமல் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளோடு நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். இதுதான் வந்து 2 கருத்து தான் ரொம்ப முக்கியம் என்பதையும் தாண்டி சொல்ல செய்தி வரும். அதனால நான் சொல்லியிருக்கேன். சில நேரங்களிலே நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய அமல்கள் முன்னால பொருள் காட்சி அல்ல ஏற்றுக்கான நான் எவ்வளவு பொருள் இருப்பேன் அந்த நன்மைகள்லாம் எனக்கு இருக்குல்ல, உருவாக்கிருப்பேன் அந்த நன்மைகள்லாம் எனக்கு இருக்கும்ல. இந்த அமல்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா? அந்த அமல்கள் எல்லாரிடத்திலே மதிப்புரையாக இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க. இந்த முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அமல்கள் சில காரணங்களால் மனிதன் செய்யக்கூடிய சில காரணங்களால் ஏற்கனவே அவங்க செய்திருக்கக்கூடிய அமல்கள் என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிருக்க. சில பேங்க் திவாலாகி போயிருக்கு. அந்த மாதிரி நாம சேர்த்து இருக்கிற நன்மைகள் வருஷமா பெருந்திருக்க. ஆனால் நம்ம அறியாமலே பல காரியங்கள் நாம் செய்கிற போது அந்த அமல்கள் அழிந்து போயிடும். என்னென்ன காரியங்களால் நம்முடைய அமல்கள் அழிந்து போகும் அது வழக்கம் தெரிஞ்சு அவங்க இதுல முதலாவதாக இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்கிற போது இந்த காரியத்தை எதற்காக செய்கிறோம்?
அல்லாவுக்காக செய்கிறோம் என்று அந்த அந்த இயக்கலாம் அந்த மன தூய்மை அல்லாவுக்காக மட்டுமே செய்கிறோம் என்று அந்த மன தூய்மை நமக்கு அது இல்லை என்றால் அந்த அமல்களால் செய்வதில்லை. இது இந்த அமல்கள் எப்படா எவ்வளவு செய்யாமல் மறுமை நாளையில முதலாவதாக அண்ணா யாருக்கு தீர்ப்பளிப்பார் தெரியுமா? ஒரு மனிதன் வருவார். ஒரு மனிதன் வருவார். அவன் எப்படி இந்த உலகத்திலே இறந்தான் என்று தெரியுமா? இஸ்லாத்துக்காக களத்தில் இறங்கி வாழ எடுத்து எதிரிகளோடு போராடு அல்லது துப்பாக்கி எடுத்து போராடு. அந்த போராட்டத்தில் தீமைக்காக சொல்லிய உரிமை இழந்து ஷஹீதாக போய் போனானே அவன் வந்தவுடனே அந்த அவனுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்கு எல்லாம் சொல்லிட்டாச்சு. இந்த உலகத்தை நீ எந்த பிரம்மாண்டமாக என்ன செய்வாய்? அல்லா என்ன சொல்லுவேன் அல்ல கேட்பான். பிரம்மாண்டமாக நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறவரு அவன் சொல்லுவார், இது உச்சபட்சமாக என்ன ஒரு முறை செய்தார் உயிர்தான் என்னுடைய இந்த உலகத்திலே நீ எனக்கு வழங்கிய அந்த உயிரை என்னுடைய பாதையிலே நான் தியானம் செய்து செய்தானே. என் மனைவி இளமையானால் பிள்ளைகளானால் அவைகளானாது. நான் என்னை சத்தம் செய்தேன், என்னை தியானம் செய்தேன். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லலாம் தெரியுமா? சொல்லுவதெல்லாம் சரிதான். ஆனா நீ எதுக்கு சண்டைக்கு வந்தேங்கிறது எடுத்து நாளைய வரலாறுகளே உன் பெயர் வீரர்களுடைய பட்டியலிலே இடம்பெற வேண்டும். அப்பா அப்படிங்கிறாரு. எப்பேற்பட்ட ஆதரவா போர்க்களத்தில் இறங்கினால் அவர் ஒரு புலி, வால் எடுத்தால் வஞ்சனம் கலந்து சாமானியப்பட்டவர் அல்ல. அப்படியே பெரிய வீரர் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நீ அவருக்கு வந்தார்.